இடியட், உன்னால ஒரு சண்டே வேஸ்ட் ஆயிடுச்சுடா எனக்கு. சாரி சார், கரெக்டாக பிளான் பண்ணி தான் அந்த பொண்ணை தூக்கணும். ஆனால் உள்ள ஒருத்தன் பூந்து காரியத்தை கெடுத்துட்டான் சார். சார் நான் வேணா அந்த ஏரோசிஸை கேட்டு பார்க்கட்டுங்களா? ஒரு தடவை யூஸ் பண்ண கிளாஸையே இன்னொரு தடவை யூஸ் பண்ண மாட்டேனா? தெரியாத உனக்கு? ஃபூல். ஹலோ ஐயா, உங்களை பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா. யாரியா? காலேஜ் விஷயமா வந்திருக்காங்க ஐயா. சரி, உள்ள அனுப்பு. சார் நெக்ஸ்ட் சண்டே கண்டிப்பாக இங்கே இருப்பா சார். இல்ல நீ இருக்க மாட்ட. போ. குட் மார்னிங் சார். என் பேரு வசந்தி. உங்க மேனேஜர் பாஸ்கர் சார் தான் உங்களை வந்து பார்க்க சொன்னாரு. என்ன படிச்சிருக்க? +2 சார். நீங்க சொன்னீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எனக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கும்னு சொன்னாங்க சார். கண்டிப்பா கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன கேம் எல்லாம் ஆடுவ? 100 மீட்டர்ஸ், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ஹாக்கி இதெல்லாம் நல்லா ஆடுவேன் சார். வாலிபால் ஆடுவியா? பாஸ்கெட் பால் நல்லா ஆடுவேன் சார். என்னென்ன சர்டிஃபிகேட் பாருங்க சார். ஸ்கூல்ல கேம் ஆடுறதெல்லாம் ஓகே. என் கூட ஒரு கேம் ஆடலாமா? பயப்படாத, இங்க யாரும் வர மாட்டாங்க. இல்ல சார், நான் கிளம்புறேன். ஏய், நீ போயிட்டா நான் யார் கூட கேம் ஆடுறது? நாளைக்கு தான் உங்களுக்கு வாய்தா. சரிங்க சார். திவ்யா நல்லா தெரியுமா? பேர் வேலு தானே? ஆமாண்டி, ஹைகோர்ட்ல லாயர். ஏய் சந்தியா, இன்னைக்கு எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணி ஒரு 200ஆவது தேத்திர வேண்டியதுதான். ஆமா ஆமா. ஏய், இன்னைக்கு நாம வந்ததே ஆட்டோக்கு வாங்கின காசை திருப்பி கொடுக்கதான். நாம எனக்கு திருப்பி கொடுத்துருக்கோம். நீ காசை திருப்பி கொடுக்க வந்த மாதிரி தெரியல, அவரை திருப்பி பார்க்க வந்த மாதிரி தெரியுது. ஏய், வல்லன்னு பேசாத. போனமா பணத்தை கொடுத்தமா 2 வார்த்தை பேசினமா வந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு உன் திருவாயை திறக்காத. பாபு, கோர்ட்ல நம்ம ஆர்கியூமெண்ட்ட கேட்டீங்கல்ல, ஜட்ஜ் அசந்து போயிட்டார்ல. பார்த்தனே, பயந்தத. யாரு? ஜட்ஜ்னே. அதானே. பின்னாடி பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் ப்ளீஸ். இங்க லாயர் வேலு சார் பார்க்கணும். லாயர் வேலுவா? ஏதாவது பணம் கொடுத்துருக்கீங்களா? இல்ல சார், இனிமே தான் கொடுக்கணும். பணம் கொடுத்துறாதீங்க. இன்னைக்கு ஹியரிங் வர சொல்லிட்டு எங்கேயாவது எஸ்கேப் ஆயிருவேன். ஆமா, என்ன கேஸ் விஷயமா வந்தீங்க? உங்களுக்கு லாயர் வேலுவ தெரியுமா தெரியாதா? ஏமா, 10 வருஷமா இதே கோர்ட்ல தான் குப்பை கொட்டுறேன். லாயர் வேலுன்னு யாருமே கிடையாது. எவனோ ஒருத்தி நல்லா ஏமாத்திட்டா. இப்படி ஏமாந்துட்டேமா. சும்மா இருங்க சார். ஏய் வேலுடி. ஏய் என்னடி திவ்யா லாயர்னு சொன்ன? டவாலியா இருக்காரு. அப்ப வேலு லாயர் இல்லையா? இவனா? இவி வெறும் டவாலிமா. அவன் உங்களை நல்லா ஏமாத்திட்டான் போங்க. நோனோ, கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் இல்ல. சிட்டிலேயே பெரிய லாயர் நீங்க. இந்த சின்ன பிரச்சனைக்கு நீங்க ஆஜராகணுமா மேம்? எதுமா சின்ன பிரச்சனை? காலேஜ் சீட் கேட்க போன ஒரு சின்ன பொண்ண ஒரு விஐபி பேப்பரை கசக்கி போடுற மாதிரி கசக்கி போட்டிருக்கான். இதுவா உங்களுக்கு சின்ன பிரச்சனை? அதுக்கு மாதர் சங்க தலைவியா போராட போறீங்களா? இல்ல, வக்கீல் வளர்மதியா இந்த கேஸ்ல ஆஜராக போறேன். தொழிலதிபர் ஸ்ரீசைலத்தை கோர்ட் கூண்டுல ஏத்தி கண்டிப்பா தண்டனை வாங்கி தருவேன். ஸ்ரீசைலம், ஸ்ரீசைலம், ஸ்ரீசைலம். மிஸ்டர் ஸ்ரீசைலம், உங்க மொபைல் நம்பர் சொல்ல முடியுமா? 9840068812 9440068812. ஓகே? யுவர் ஆனர், சம்பவம் நடந்த அன்னைக்கு என்னுடைய கட்சிக்காரரான இந்த வசந்தி தனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா இன்ஜினியரிங் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறத கேள்விப்பட்டு ரெக்கமெண்டேஷனுக்காக இந்த ஸ்ரீசைலம் வீட்டுக்கு போயிருக்காங்க. உதவி கேட்டு போன பொண்ண பலவந்தப்படுத்தி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தியிருக்காரு இந்த ஸ்ரீசைலம். சாரி யுவர் ஆனர், இந்த குற்றச்சாட்டு ரொம்ப அபாண்டமானது. இவங்க சொல்ற 14ஆம் தேதி என்னோட கிளையண்ட் சென்னையிலேயே இல்ல. இவர் பெங்களூர்ல கிளையண்ட் மீட்டிங்ல இருந்திருக்கார்.
இவர் பெங்களூருக்கு டிராவல் பண்ண ஏர் டிக்கெட்டையும் அங்க ஸ்டே பண்ண ஹோட்டல் பில்லையும் இந்த கோர்ட்ல நான் ஆதாரமா சப்மிட் பண்றேன். இப்படி போய் சொல்றானே. சம்பவம் நடந்த அன்னைக்கு மார்னிங் 11 o'clock நீங்க யார் கூட மீட்டிங்ல இருந்தேன்னு சொன்னீங்களோ அவங்களோடயே உங்க மொபைல் போன்ல இருந்து பேசிருக்கீங்க. எப்படி எதிரெதிர் சீட்லயே உட்கார்ந்து போன்ல பேசிக்குவீங்களா? என்ன பேசுறாங்க இவங்க? நான் ஃளைட்ல இருந்து இறங்கின உடனே என்னோட பிசினஸ் பார்ட்னரோட போன்ல பேசிருக்க மாட்டேனா என்ன? எக்ஸாக்ட்லி பேசிருக்கலாம் யுவர் ஆனர். அன்னைக்கு இவர் பேசின அத்தனை கால்ஸுமே ஈசிஆர் ரோட்ல இவர் வீட்டு பக்கத்துல இருக்கிற மொபைல் டவர்ல ரிசீவ் ஆயிருக்கு யுவர் ஆனர். யுவர் ஆனர், ஒரு 50 ரூபாய் கொடுத்தா உங்க மொபைல்ல இருந்து நீங்க யாருக்கு எங்கிருந்து எப்பெல்லாம் போன் பண்ணிருக்கீங்கங்கிற டீடைல்ஸ ஈஸியா கலெக்ட் பண்ணிடலாம். அதனாலதான் இந்த விஷயத்தை பக்காவா கிளாரிஃபை பண்றதுக்காக நான் மிஸ்டர் சி சைலத்துக்கிட்ட முதல்லயே அவரோட மொபைல் நம்பர்ஸை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் யுவர் ஆனர். மே 14ஆம் தேதி இந்த ஸ்ரீசைலம் பெங்களூருக்கே போகல, சென்னையில தான் இருந்திருக்காரு. காலேஜ் சீட் கேட்க போன இந்த வசந்திய பலவந்தப்படுத்தி மானபங்கப்படுத்தி இருக்காரு. பாவம், இவ ஒரு ஏழை பொண்ணு யுவர் ஆனர். என்ன பண்ணுவா? மானம் போன அப்புறம் உசுரதுக்குன்னு சாகவும் துணிஞ்சிருக்கா. எல்லா நம்பிக்கையும் போய் கடைசியா இந்த கோர்ட் மேல மட்டும் ஒரு சின்ன நம்பிக்கை வச்சு இப்ப அவ இங்க வந்திருக்கா. ஆகவே குற்றம் சாட்டப்பட்ட இவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கை வருகின்ற 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கிறேன்.